வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய பாரத்தின் மீடியாவுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ தருமபுரி மாவட்ட இளைஞரணி தலைவராக இருக்கிறீங்களா? ஆமாங்க உங்கள் சார். பேர் சார்? என் பேர் அனீஃபா முகமது. அனீஃபா முகமது. ஆமாங்க சார். பேர் நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களுக்கே நாங்கள் 100% அதுக்கும் மேலே அரணாக இருக்கிறோம். பாதுகாப்பு பிஜேபிலாம் மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாவட்ட இளைஞரணி தலைவர் ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு முஸ்லீம் பேர் உங்களுக்கு சொல்லப்பட்டு நீங்கள் சொல்கிறனால நான் கேட்குறேன். ஓகே. திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன, நாங்கள் சுற்றி மாவட்டத்தில் இருக்கிற புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லாம் வந்து முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். தீப பிரச்சனை ஏற்ற விடாமன்னு அவங்க போராட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ண வந்தாங்க. அதனால நாங்கள் தடை பண்ணணும்னு சொல்லி திமுக சொல்லுது. திமுக அரசாங்கம் எந்த ஒரு முஸ்லீமும் அங்கே போராட்டம் பண்ணல ஃபஸ்ட்டு. அது நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக திமுக பண்ணுறது தான். இது எந்த முஸ்லீம்ஸ் யாரும் தனிநபரை போய் அது பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட், நல்ல ஒரு அரசாங்கம் என்னென்னு தெரியுமா? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களோட உரிமையை காக்கிறது தான் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல அரசாங்கம். அதை திமுக அரசு பண்ணாங்களா? பண்ணலை. இன்னொரு பர்டிகுலர் விஷயம் சொல்கிற பாருங்க. இப்போ ஒவ்வொரு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு துறை இருக்குது, சரிங்களா? அது ஒரு துறை தான் இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையோட ஒர்க் என்ன சொல்லுங்கள் வைப்போம். அதாவது இந்து மக்களை அவங்கள பாதுகாக்கணும், இந்து கலாச்சார பண்பாடு, கோயில்கள் என அனைத்தையும் பாதுகாக்கணும். பட் அது பண்ணாங்களா? கார்த்திகை தீபத்து நாள் அன்று நீதிமன்றமே அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இந்து அறநிலையத்துறையை வந்து இந்து மக்களுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமானது. இது வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து அதிருப்தியோட, இந்து மக்கள் கூட அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதிருப்தி பண்ணிடுது. இல்லை, அதாவது முஸ்லீம் மக்களோட பேரை சொல்லிட்டு, அதாவது இந்து மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க, முஸ்லீம் மக்கள் இப்படி தான் போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்துடும் அப்படி மாதிரி இந்து மக்களை பயங்காட்டுறாங்களா? அதாவது இப்படி ஒரு இதே கிடையாது. ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் இந்தியர்கள், சரிங்களா? இந்தியன்னு பார்த்தீங்கன்னா இந்தியை பொறுத்த வரைக்கும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என அனைவரும் சகோதர சகோதரிகள் நம்ம பழகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது ஒரு சில கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வந்து சிறுபான்மையர் வந்து பாதுகாக்கிறோம். அப்போ எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பாதுகாக்கலையா? கிட்டத்தட்ட 11 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கா? இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கா? இல்லை. இது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க திமுக ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தான் சிறுபான்மை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு இதே கிடையாது. யாருமே இப்போல்லாம் எங்கள் முஸ்லீம்ஸ் சிறுபான்மை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புரிதலில் வந்துட்டாங்க. இவ எல்லா ஒரு கண்ணோட்ட அவங்க கொண்டு வராங்க. அதாவது திமுக தான் வந்து சிறுபான்மை வந்து பாதுகாக்கிறோம், மற்ற கட்சியில் பாதுகாக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பாற்பட்ட பொய். அதான் சார் வந்துட்டு ஒரு 50 வருஷம் முன்னாடி, ஒரு 50-60 வருஷம் முன்னாடி சொன்னதே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிற மக்கள் நம்புவாங்க, அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் நம்புவாங்க, அப்படி மாதிரி நம்பிட்டு இருக்காங்களா? நம்பிட்டு அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்களா? சார், அதாவது இவங்க எவ்வளோண்டா சொல்லட்டும். அதாவது இப்போ ஜென்ரேஷனெல்லாம் மாறி போச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எஜுகேட் பர்சனாக வந்துட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் எங்கேயுமே எடுபடாது. மக்கள் வந்து இதுக்கு சரியான தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அது வந்து இன்றைக்கி இந்துவாக இருக்கலாம், இதே பிரச்சனை நாளைக்கு முஸ்லீம் கூட வரலாம், நாளைக்கு வேறு சமுதாய மக்கள் கூட வரலாம். ஸோ ஒரு அரசாங்கம் வந்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மதத்தினரையும் பாதுகாக்கணும் தவிர யாருக்கு எதிராக செயல்படக்கூடாது. வருகின்ற 2026 தேர்தல் அன்னைக்கு மக்கள் பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பிரிவினர் மக்களும் ஒரு நல்ல தகுந்த பாடத்தை திமுக போட்டுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கனால கிடையாது, தமிழ்நாட்டில் இப்போ முஸ்லீமுடைய ஆதரவு பிஜேபிக்கு எப்படி சார் இருக்குது தமிழ்நாடு அளவு? சார், அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா மைனாரிட்டிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து முஸ்லீமே நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் என்னை மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதர் ஸ்டேட் கிடையாது, எல்லாருமே நம்ம பாரத பிரதமர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடுன்னு சொல்கிறேன்னா உங்களை மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி பிஜேபி தான். இப்போ அடுத்த தேர்தல் ஆட்சி மாதிரி பிஜேபி ஆட்சிக்கு வரப்போகுது, அது ஒரு விஷயம். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கோட்டையான மேற்கு வங்கெல்லாம் மாறிச்சு, எதிர்கட்சி பிஜேபியாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா மட்டும் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அதனால உங்கள் மக்களுடைய முஸ்லீமுடைய ஆதரவு எப்படி இருக்குங்க? அதுதான் சொல்கிறேன் சார். அப்போ அதை இப்போ வரதில் புரிதல் நிறைய கொண்டு வந்துச்சு. சிறுபான்மையினர் அனைவருக்கும் புரிதல் வந்துடுச்சு. அதாவது பிஜேபிங்கிறது ஒரு மதசார்பற்ற ஒரு கட்சி, அனைத்து சமுதாயத்துக்கு சமமான கட்சிங்கிற ஒரு புரிதல் எல்லாத்துக்கும் வந்துருச்சுனால இப்போ எல்லோரும் ஜென்ரலாக அப்படியே கிராஜுவேட்டாக அப்படியே பிஜேபிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஒரு புதிய பாரதத்தை, புதிய தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்க போகிறோம். இது வந்து சத்தியம். வருகின்ற 2026 ஆண்டு தேர்தல் அன்னைக்கு நம்ம புதிய திமுக பாடத்தை போட்டுவோம். இப்போ ஒரு கிறிஸ்தவ மக்களோ ஒரு முஸ்லீம் மக்களோ வந்துட்டு நான் பிஜேபியில் ஒரு இணையிறேன்
இல்லை எங்கள் மக்கள் ஒரு 50 பேர் 100 பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கன்னு சந்தோஷமா கண்டிப்பா. ஏற்றுக்கிறாங்க. ம். இப்படி இப்போ நாளையடைவில் வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் மக்களோட ஆதரவோடு பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு நம்பலாமா? கண்டிப்பா சார். அதாவது ஒரு மனிதன்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியில ஜாயின் பண்ண அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே சொல்றோம். இது வந்து முஸ்லீம்னா வந்து பிஜேபியில போடக்கூடாது, இந்துக்கள் தான் போகணும் அப்படி ஒரு இதே கிடையாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ எந்த பார்ட்டி வேணாலும் ஜாயின் பண்ணலாம். வருகின்ற அதாவது எந்த ஸ்டேட்டாலும் சரி, கேரளாவும் சரி, இப்போ நடந்திருக்க இது கர்நாடகாவும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, பிஜேபி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல வெற்றியை நாங்கள் காண்போம். இந்த 3 ஸ்டேட்லேயும் சரி. கர்நாடகத்திலே வந்து பிஜேபி போனப்ப ஆட்சி மாறி காங்கிரஸ் வந்தது. அங்கே மிகப்பெரிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சிவகுமார், சித்தராமையா பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குது. மத்திய அரசு கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை, வளர்ச்சி பணி எதுவுமே சம்மதம் கேட்க. அதனால அங்கேயும் வந்து அடுத்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக பிஜேபி தான் வரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சார். இது வந்து உங்களோட கருத்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியன் மக்களுடைய கருத்து இதுதான். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பயங்கர சுதாரிச்சிட்டாங்க. ஏமாந்து காலங்கள் போய்விட்டன. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவருடைய செயல் திறமை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த பற்றுகளை பார்த்து மக்கள் எல்லாமே மாறி வருகின்ற எல்லாமே பாஜக மற்றும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் தான் ஓட்டு போட போகிறாங்க. நாங்கள் தான் இப்போ 18 ஸ்டேட்டில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கோம். வருமான மீதி இருக்கின்ற ஸ்டேட் அனைத்தையும் நாங்கள் தான் வந்து ஆட்சி செய்ய போகிறோம். கூடிய விரைவில் அது நடக்கும். கூட்டணிகளும் சேர்த்து டோட்டல் ஒரு 21 மாநிலத்தை பிஜேபி கூட்டணி கட்சிகளும் சேர்த்து ஆட்சி நடத்துறாங்க. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்த பிறகு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கண்டிப்பா வேணும், கொண்டு வந்தே ஆகணும், அனைவரும் கத்துக்கணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும்னு சொன்ன பிறகு இந்த திமுகவுடைய ஏமாத்து வேலைகள் அங்க வந்து என்ன மறைஞ்சு போகுது. எது டிஜிட்டல் தொழில்நுட்பம் வரும்போது எல்லாம் ஆன்லைன்ல பாக்குறாங்க, நெட்ல பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னா எல்லாம் நேர்ல தான் போகணும். இப்போ மோடிஜி வந்த பிறகு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் எல்லா இதுகளும் வந்து எல்லா இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயம் நெட்ல வந்து எல்லாம் பாக்குறாங்க. அதனால இனிமேல் உள்ள காலத்துல திமுகவுடைய பொய்யான பிரச்சாரம் எடுபடாதுன்னு நம்பலாமா? கண்டிப்பா. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தார். அனைத்துமே அது ஒரு கேஷ் பரிமாற்றமாக சரி எல்லாமே டிஜிட்டலில் வந்துச்சுன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் எங்களுடைய கொள்கை. அதாவது இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான கிறிஸ்டன் கிளியர் அப்படி ஒரு ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எந்த ஒரு மறைவும் கிடையாது. அனைத்து விதமான ஸ்கீம்ஸும் சரி மக்கள் நலத்திட்டம் சரி எல்லாமே ஆன்லைனில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பாமர் மக்களோட எந்த ஒரு கிராமத்தில் கூட அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு, இந்தந்த மக்களுக்கு போயிட்டுருக்கு, இது எல்லாமே அனைத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முழுக்க எங்கள் பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவே நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புற வில்லேஜில் இருக்கிற ஒரு இளைஞர் கூட அது வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ தருமபுரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், நானும் பிஜேபியில் இணையிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்களா? அதிகமாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபியில் போவாங்களா அப்படி ஒரு தயக்கம் இருந்தது. நான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னையை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பையனாக வந்து என்னை பார்த்துக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு மாவட்ட கோச்சராக இருந்தேன். என்னோட இன்வால்மெண்ட் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு இந்த ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு இளைஞன் வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பிஜேபியில் ஒர்க் பண்ணுறாரு, அதாவது இந்த பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பிஜேபி கொள்கை தெரிஞ்சு வந்திருக்காரு, பிஜேபியோட சித்தாந்தம் தெரிஞ்சு வந்திருக்காரு அப்படின்னு நிறைய இவ்வளோ இன்வால்மெண்ட் பார்த்துட்டு என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 வருஷம் தான் டைம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோட் ஆகலாம். இது வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் இருக்கலாம், நாளைக்கு வந்து உங்கள் பையன் கூட இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தங்க பையன் கூட என் போஸ்டிங் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகம் வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இந்த கட்சியில் யாரோட போகலாம், சாதாரண ஒரு பர்சன் கூட இதில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம், ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆகலாம், ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சிக்கே வந்து தலைவர் ஆகலாம். அப்படி தான் வந்து நிதின் நபீன் வந்தார். ஒரு சாதாரண ஒரு தொண்டர். அவர் 5 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சிறிய வயதிலே பார்த்திங்கன்னா ஒரு தேசிய பொறுப்பு வந்திருக்காரு. நம்மளுடைய பாரத பிரதமர் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு சொல்ல ஒரு டீக்கெட்டில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து மக்களாக வந்து இன்றைக்கி ஒரு பாரத பிரதமர் லெவலுக்கு வந்திருக்காருன்னா இது எந்த இதுலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா இதையே வந்து காங்கிரஸில் கிடையாது. யாரும் எடுத்துக்கங்க, ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கங்க, அவர் பொண்ணு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, அப்படியே கன்சிக்யூட்டிவாக போயிட்டுருக்கு. இப்படி பிஜேபியில் இருக்கா? இப்போ அண்ணாமலை ஜி வந்துட்டு 2021 வந்து சட்டமன்ற தேர்தலில் எல்முருகன்ஜி தலைவராக இருந்தாங்க தமிழகத்தில்.
அது சட்டமன்ற தேர்தல் முன்னாடி துணைத் தலைவராக இருந்தாங்க அண்ணாமலைஜி. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவராக்குனாங்க அண்ணாமலைஜியை. ஆமா ஆமா எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ஆமா இப்போ அடுத்தது வந்து அவங்க வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய ஆமா ஒரு போஸ்டிங் தேசிய வந்து செயற்குழு போடுறாங்க, உறுப்பினர் இருக்காரு. டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க, ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா அப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஆமா சந்தோஷமான பிஜேபியை பொறுத்த விஷயங்கள் வரைக்கும் நடக்கும். பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து எப்பவுமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னார் பையன் இன்னாரோட இது பொண்ணு அப்படின்னு நாங்கள் இதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம் தான். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணால் நாளைக்கு நீங்கள் தேசிய தலைவரெல்லாம் இல்லை நம்ம மாநில தலைவர் ஆகலாம். இதுதாங்க பிஜேபி சித்தாந்தம் தான். இதை தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இருக்கோம். எந்த ஒரு கட்சி தலைவரோட பொண்ணு பையன் கிடையாது. நாங்கள் எந்த ஒரு பின்புலத்தை வச்சு கிடையாது. நாங்கள் சாதாரண தொண்டன். இந்த சாதாரண தொண்டன் நாளைக்கு மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மக்களவை உறுப்பினர் கூட ஆகலாம். இதுதான் எங்கள் பிஜேபி சித்தாந்தம். இதுதான் எங்கள் கொள்கை. ரொம்ப தருமபுரி மாவட்டம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இப்போ முஸ்லீம் மக்களுக்கு பிஜேபி நிறைய பேர் வந்து இணையறாங்க. உங்கள்கிட்ட ஆமாம். நிறைய இப்போ பேர் ரீசெண்டாக இப்போ கேட்கறாங்க. நான் அது சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு. இப்போ நான் மாவட்ட இளைஞரை தலைவரான பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. என்னடா இவன் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் புரிதல் இல்லாத மக்கள் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி பிஜேபியிலே சேர்ந்துருக்கலாம், இது வந்து முஸ்லீமுக்கு ஒரு அகேன்ஸ்டான கட்சியாச்சு அப்படின்னு வந்து இங்கே உள்ள திமுக வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. பட் இது முழுக்க போய் பார்த்தீங்கன்னா பிஜேபி அனைத்து சமுதாய மக்களையும் ஒரே தான் பார்க்குறது. இல்லை வந்து நீ ஹிந்துவாக இருக்கணும், நீ ஹிந்துவாக இருந்தால் உனக்கு வந்து அதிகாரம் ஜாஸ்தி, நீ சிறுபான்மையாக இருந்தால் உனக்கு அதிகாரம் கம்மி, இந்த ஒரு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பின்பத்தை உருவாக்கிறது இந்த திமுக அரசு தான். நான் இளைஞரணி மாவட்ட தலைவரான பிறகு நிறைய பேர் பரவாயில்ல தம்பி இதில் போய் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு மாவட்ட தலைவர் லெவலுக்கு ஆயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 30-40 முஸ்லீம் வந்து இப்போ வந்து என்னையில் இந்த பிஜேபியில் என்னுடைய மாவட்ட இளைஞர்களில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதே என்னோட முதல் வெற்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் யோசிச்சாங்க இவன் எப்படி அதில் போய் ஜாயின் பண்ணான் அப்படின்னு. இப்போ நான் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சிறிய பீரியட்லேயே நல்லா ஒர்க் பண்ணி இளைஞரணி மாவட்டத்தில் ஆன பிறகு ஒரு 40-50 முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது என்னோட மிகப்பெரிய முதல் வெற்றி. அது இனிய வெற்றி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இன்றைக்கி 40 பேர் இருப்பாங்க, நாளைக்கு 400 பேர் வரலாம், 4000 பேர் வரலாம், 4 லட்சம் பேர் வரலாம். சரி, நான் என்னுடைய வளர்ச்சி அவங்களுடைய தொடக்கம் நம்ம கட்சிக்குள்ளே வர்றதுக்கு. இப்போ தருமபுரி மாவட்டம் இல்லாம தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து இப்போ வந்து சொல்றப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள்லாம் பிஜேபிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களோட பல பணிகளுக்கு இடையில என்னுடைய பாரத் மீடியாவுக்கு நீங்க இன்டர்வியூ வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்னை மதித்து இந்த பாரத் மீடியா இன்டர்வியூ எடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.